உலகத்திலேயே லார்ஜஸ்ட் சிட்டி எது தெரியுமா? டோக்கியோ. நம்ம இப்ப பார்க்க போறது டோக்கியோ சிட்டிக்கு நடுவுல 1,00,000 மரங்கள் நிறைந்த ஒரு காடு. 1,00,000 மரங்கள், அதுவும் சிட்டிக்குள்ள. கேட்கவே நல்லா இருக்குல்ல? இந்த மரங்கள்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடி வாலண்டியர்ஸ்லாம் சேர்ந்து நட்டு வச்சு காடா உருவாக்கி இருக்காங்க. அண்ட் அந்த காட்டுக்குள்ள அவங்களோட ராஜாக்காக ஒரு கோவிலும் கட்டியிருக்காங்க. உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா? கோவிலுக்குள்ள போகும்போது சுத்தமா போகணுங்கிறதுக்காக இந்த இடம் எல்லா கோவிலுமே இருக்கும். அண்ட் ட்ரெடிஷனல் ஜாப்பனீஸ் ஸ்டைல கல்யாணம் பண்ணிக்கணும்னா இந்த கோவில்ல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஊர்ல வேண்டுதல் எழுதி மரத்துல கட்டுவோம்ல, ஜாப்பனீஸ் ஸ்டைல்ல பேப்பர் என்வலப்னு எல்லாமே நீட்டா எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ நம்மளும் தேங்க்ஸ் இன் அட்வான்ஸ்னு போட்டு நம்மளோட வேண்டுதலை சப்மிட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ என் வேல்யூ கொஞ்சம் கம்மியா இருக்கிறதால நிறைய ஃபாரின் டூரிஸ்ட் ஜப்பானுக்கு வந்திருக்காங்க. இதுதான் சாமி கும்பிடுற இடம். போட்டோஸ் வீடியோஸ் எடுக்கக்கூடாதுன்னு ஒருத்தர் போர்டு வச்சு நின்றுட்டு இருக்காரு. சாமி கும்பிட்டுட்டு வெளியில வந்தா இங்க கலர் கலரா நிறைய பேரல்ஸ் இருக்கு. எதுக்குன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை ராஜாக்கு சாக்கையை படைப்பாங்களாம். சாக்கேவா அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, சாக்கே ஜப்பான் நாட்டோட பாரம்பரியமான ஆல்கஹாலிக் பெவரேஜ், அரிசில இருந்து செய்வாங்க. நெக்ஸ்ட் நம்ம போக போறது என்னோட ஃபேவரட் ஸ்பாட், மரங்களுக்கு நடுவுல ஒரு வாக். இங்க அமைதியா பேர்ட் சத்தம் மட்டும் கேட்டுட்டு நிம்மதியா ஒரு வாக் போயிட்டு வரலாம். ஏர்லி மார்னிங்ஸ் வந்தா இன்னும் ரொம்பவே சூப்பரா இருந்திருக்கும். டோக்கியோவில் நேச்சர் ஸ்பாட் பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணலாம். இது மேஜி ஜிங்கு ஃபாரஸ்ட், அ மேன் மேட் ஃபாரஸ்ட். இந்த மாதிரி ஜப்பான் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.